காலை வேளையில கர்த்தருடைய வல்லமையால் நான் நிரம்பணுமே. என் மேல ஒரு வல்லமை இறங்குச்சுன்னா என் சரீரத்துக்கு சுகம் கிடைச்சிடும். எங்க வீட்டில் என் குடும்பத்தின் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குச்சுன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், எல்லா கட்டும் உடையும், எல்லா சோதனையிலிருந்து நாங்கள் விடுபட்டுருமே என்று ஏக்கத்தோடு கவலையோடு இருக்கீங்கள, இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வாங்க, தேவனை தேட வாங்க, உங்களை சுத்திகரிச்சு கொள்ளுங்க. அவிசுவாசம் எடுத்துட்டு விசுவாசத்தோடு வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா 6வது அதிகாரம் 19வது வசனம். அவர் இடத்திலிருந்தே வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். எல்லாரும். அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாக கர்த்தர். அவருடைய வல்லமை இன்னும் குன்றி போகலுங்க. இந்த காலை வேளையில ஆண்டவரை துதிக்கும் போது நிச்சயமாகவே உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கும். உங்க மேல நீங்க அதை உணர்வீங்க. உங்க பிரச்சனையில தேவ வல்லமை இறங்கி உங்களுக்கு ஒரு விடுதலை தருவதை நீங்க உணர போறீங்க. அந்த வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. அப்படிப்பட்டவர்களை தேவ வல்லமையை இறங்கி இன்னைக்கு கட்டுக்குள்ள இருக்கிறவங்க நீங்க விடுதலை ஆவார்களாக. இன் ஜீசஸ் நேம். கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் அவர்கள் ருசி பார்க்க கர்த்தருடைய கிருபை இந்த காலை வேளையில் அப்படிப்பட்டவர்கள் மேல இருப்பதாக. ஆமென்.